ஹாய்ங்க. வெல்கம் டு மை சேனல். வாங்க நம்ம இன்னைக்கு சேனல்ல என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, டே 4 கந்த சஷ்டி விரதம் தாங்க பார்க்க போறோம். டே 3 பார்த்தீங்கன்னா, நேத்தே ரொம்ப லேட்டா போஸ்ட் பண்ணிட்டேன் வீடியோ. 10:30 மணிக்கு மேல தாங்க போஸ்ட்டே பண்ணேன் நைட்டு. அதனால இன்னைக்கு கொஞ்சம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் சீக்கிரமா போஸ்ட் பண்ணலான்னு சொல்லி 7 மணி ஆகுதுங்க. இப்போ தான் வீடியோவே நான் பேசிட்டு இருக்கேன். ஓகே வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா, ஆ நான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு 2 நாளா பார்த்தீங்கன்னா, குழந்தைய பத்தி நெறைய பேசிட்டேன் போல. அதனால இன்னைக்கு வெத்தல தீபம் வந்து ஏன்னா ஒரு நாள் அந்த ஒரு நாள் வருதுல்லங்க, அ சூரசம்காரம். அதில வந்து வெத்தல தீபம் எப்படி போடுறதுன்னு நான் சொல்றேங்க. ஆ ஏன்னா ஒரு 2 பேர் வந்து டவுட் ஒண்ணு கேட்டிருந்தாங்க. வெத்தல தீபம் வந்து அந்த எப்படி போடுறது? அது என்ன பண்றதுன்னு சொல்லி. அதுக்காக இப்ப அத நான் ஃபுல்லா உங்களுக்கு சொல்றேன். ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, வெத்தல தீபம் எப்படி போடணும்னு பார்த்தீங்கன்னா, 6 வெத்தல எடுத்துக்கணுங்க. அந்த 6 வெத்தல பார்த்தீங்கன்னா, நல்லா கிளீன் பண்ணிட்டு, காம்பு மட்டும் எடுத்துட்டு, அந்த வெத்தலைய வந்து ஒரு தட்டுல வந்து நீட்டா அடுக்கிக்கலாம். இல்ல மயில இறக்க மாரி உங்களுக்கு எப்படி உங்களுக்கு வாட்டப்படுதோ அந்த மாரி நீங்க அடுக்கிக்கலாம். 6 விளக்கும் வைக்கலாம். 6 விளக்கு வைக்க முடியாதவங்க ஒரே ஒரு விளக்கு கூட வைக்கலாங்க. ஒரு விளக்கு இப்ப நீங்க அன்னைக்கு அந்த கந்த சஷ்டி அன்னைக்கு வைக்க போறீங்கன்னா, ஒரே ஒரு நெய் தீபமா வைங்க. ஒரு விளக்கு வச்சுட்டு பார்த்தீங்கன்னா, அந்த வெத்தலையில வந்து மஞ்சள் குங்குமம் வச்சு எந்த ஒரு புள்ளி, கிழிச்சல் இல்லாம பார்த்துக்கோங்க அந்த வெத்தலைய. சுத்தமா இருக்கணுங்க. தட்டுல அடுக்கிட்டு ஒரு விளக்கு வச்சு, அந்த விளக்குல எண்ணெய் ஊத்தி, திரி போட்டு, தீபம் ஏத்தி சாமி கிட்ட வச்சுருங்க. வச்சுட்டு உங்க பிரார்த்தனைய வச்சுட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு தீபம் எரியிறப்ப ஒரு 5 நிமிஷம் கழிச்சு, நீங்க வந்து அந்த வெத்தல காம்ப எடுத்து அந்த விளக்குல போட்டுறணுங்க. விளக்கு போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எக்கோண்டு காரணத்துக்காக பார்த்தீங்கன்னா, விளக்கு வந்து நம்ம வந்து தீபம் வந்து மலை ஏத்தக்கூடாதுங்க. அதுவா மலை ஏறணும். அது எவ்வளோ நேரம் வந்து தீபம் எரியுதோ நீங்க விட்டுருங்க அவ்வளோ நேரத்துக்கு. இப்ப வந்து காலையில வெத்தல தீபம் போடுறீங்கன்னா, அது கன்டினியூவா சாயங்காலம் மதியானம், சாயங்காலம் அப்படி போடலாமான்னு கேட்குறீங்க. போடலாங்க. மாத்த வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம காலையில ஒரு 6 மணிக்கு போட்டுருப்போம். சாயங்காலம் 6 மணிக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊத்தி, திருப்பி தீபம் ஏத்திட்டு, மறுநாள் வந்து நீங்க வெத்தலைய மாத்திக்கோங்க. அந்த வெத்தலைய என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, கால் படாத இடத்துல போடணுங்க அந்த வெத்தலைய வந்து. இந்த செடி கீழ, மரம் கீழ அந்த மாரி போட்டுருங்க. திருப்பி புது வெத்தலைய வாங்கிட்டு வந்து மறுநாள் இதே மாரி தாங்க போடணும். இந்த கந்த சஷ்டி முடிஞ்சா கூட சரிங்க. அதுக்கடுத்து வர செவ்வாய்க்கிழமை, அப்புறம் சஷ்டி, கிருத்திகை அன்னைக்கு நீங்க கன்டினியூஸா வெத்தல தீபம் போட்டுக்கிட்டே வாங்க. நேத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஆ பேரே வாசிக்காம விட்டுட்டேங்க நானு. காமிச்சனே தவிர வாசிக்கவே இல்ல. அ கமெண்ட்ஸ்ல போட்ட பேர் பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் தாங்க. இவங்க பேர் தான் எல்லாமே. நதியா, பரமேஸ்வரி, கஸ்தூரி, நிர்மலா, கஸ்தூரி, அபிதா, சுமித்ரா, ரகு, தமிழரசி, வனிதா, கனிமொழி. இன்னைக்கு வந்து 2 பேர் ஆட் ஆனாங்க. ஐஸ்வர்யா, அதுக்கப்புறம் மலர். இவங்கலாம் வந்து இன்னைக்கு ஆட் ஆனவங்க. திருப்பியும் சொல்றேங்க. நாளைக்கு ஒரே ஒரு நாள் தான் இருக்கு. வரேன். நாளைக்கு ஒரே ஒரு நாள் தான் இருக்கு. உங்களால எவ்வளோ பேர் உங்களால உங்களுக்கு என்ன தேவை இருக்கோ அத வந்து கமெண்ட்ல போடுங்க. கண்டிப்பா நான் வந்து அந்த முருகர்கிட்ட வந்து நான் வந்து உங்களுக்காக வேண்டிக்கிறேன். என்னையே பார்த்தீங்கன்னா, முருகர் வந்து ரொம்ப வச்சு செய்றாருங்க. அப்பா இந்த 2, 3 நாள்ல நான் பட்ட கஷ்டம் இருக்கே! கண்ணீரே வத்தி போச்சுங்க. அந்த அளவுக்கு எனக்கு என்ன வச்சு செய்றாரு. ஓகேங்க. ஆம். நீங்க இந்த வீடியோ பார்க்குறவங்க யாரா இருந்தாலும் சரி, ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணுங்க. பண்ணீங்கன்னா, எ இ இந்த குழந்தையால கஷ்டப்படுறவங்க யாரோ ஒருத்தருக்கு வந்து இந்த வீடியோ வந்து போய் சேரி, அவங்களோட பேர் வந்து கமெண்ட்ல போட்டா, அது அவங்களுக்காக நான் ப்ரேயர் பண்ணுவேன். அதனால பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து என்ன போல நெறைய பேர் இருக்கவங்க அந்த கஷ்டப்படக்கூடாதுன்னு தாங்க நான் வேண்டிக்கிறேன். நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு நாள் விரதம் எப்படி இருக்குன்னு சொல்லி நாளைக்கு நான் கண்டிப்பா வீடியோ போடுறேங்க. இன்னைக்கு வந்து இந்த வெத்தல தீபம் வந்து நீங்க இப்படிதாங்க போடணும். போடுங்க. போட்டுட்டு அ இந்த சஷ்டி முடிஞ்சா கூட அதுக்கப்புறம் வர நாட்கள் எல்லாம் போடுங்க. கண்டிப்பா போடுங்க. போட்டுட்டு நீங்க அந்த அ நீங்க வந்து ம் உங்களோட உண்மையான அன்ப வந்து நீங்க முருகர்கிட்ட குடுங்க. அவர் வந்து நீங்க கேட்காதத அப்படியே அள்ளி அள்ளி குடுப்பாருங்க. அதுக்காக நான் சொல்ல வரேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா, முருகர கும்பிட்ட மாரி எந்த சாமியுமே நான் கும்பலங்க எனக்கு நினைவு தெரிஞ்சு. முருகர்கிட்ட வந்து நான் மடிப்பேச்ச கேட்டுருக்கேன். அப்புறம் வந்து அ நெறையா கண்ணீரால முருகர்கிட்ட எப்பனாலும் எனக்கு வர்றது ஃபர்ஸ்ட்டு கண்ணீர் தாங்க. அது கோயிலா இருந்தாலும் சரி, எங்க வீடா இருந்தாலும் சரி. இப்ப கூட நான் அழுதேனே, என் பையன் வந்து "எதுக்கும்மா அழுவுற?" அப்படி கேட்டு போறான். அதனால சொல்ல வரேங்க. கண்டிப்பா இந்த வீடியோ பார்க்குறவங்க முருகர மனசார நம்புங்க. குடுப்பாரோ, குடுக்க மாட்டாரோ, கண்டிப்பா இதெல்லாம் செய்யணுமா, அதெல்லாம் நீங்க இதுவே பண்ணாதீங்க. மனசார நம்பி உங்களுக்கான வேண்டுதல வைங்க. இந்த குழந்தை பாக்கியம் இருக்கவங்க கண்டிப்பா 100% நடக்குங்க. நான் வந்து ஒரு காம்பவுண்ட்ல நான் இப்போ சொந்த வீட்ல இருக்கேன். முன்னாடி ஒரு வாடகை வீட்ல இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா, ஒருத்தங்க தரணின்னு அவங்க பேரு. 5 வருஷமா குழந்தை இல்லாம இந்த வருஷம் போன வருஷம் தாங்க வந்து அவங்க சஷ்டி விரதம் இருந்தாங்க. நம்பவே மாட்டீங்க. அவங்க ட்வின்ஸ் பொறந்ததுங்க. சஷ்டி விரதம் இருந்து, அங்க எல்லாரையும் அந்த கந்த சஷ்டி அது சூரசம்காரம் அன்னைக்கு எல்லாரையும் கூப்பிட்டு அவங்க வந்து சாப்பாடுலாம் போட்டாங்க.
அந்த கந்த சஷ்டி முடிஞ்சு ஒரு 2 மாசத்துல கன்சீவ் ஆகி அவங்களுக்கு இப்போ ட்வின்ஸ் பொறந்திருக்கு. ஒரு பொண்ணு, ஒரு பையன் பொறந்தது. எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க அவங்க. அதுக்காக அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணாங்க அந்த டைம்ல. நான்லாம் அவங்களுக்கு அப்ப வந்து நானும் அவங்களும் ஒரே செட்டு குழந்தைகளா செட்டா இருந்தோம். இப்ப எனக்கும் குழந்தை பொறந்துச்சு, அவங்களுக்கும் எனக்கு ட்வின்ஸ் பொறந்தது தான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்ததுங்க. அதனால யாரா இருந்தாலும் ஃபீல் பண்ணாதீங்க. மனச வந்து முருகர்கிட்ட உங்களோட வேண்டுதல முருகர்கிட்ட வைங்க. மனச தைரியமா வைங்க. 1000 பேர் 1000 சொல்லட்டோங்க. பேசுறவங்க யாரும் கூட வரப்போறது கிடையாது. நம்ம மனசுக்கு நம்ம வந்து கண்டிப்பா நம்ம நல்லதே நினைப்போம். நல்லதே நடக்குங்க. ஓகே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணுங்க. தேங்க் யூ.